பிரான்சில் அடிப்படை ஊதியம் ஸ்மிக் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் உள்துறை அமைச்சகம் மீது மிகப்பெரிய இணைய தாக்குதல் சைபர் அட்டாக் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரான்சில் தொற்று நோயான டெமலாஸ்க்கு எதிராக 7,50,000 மாடுகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு 9 லட்சம் தடுப்பூசி மருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். நிக்கோலா சார்க்கோசியின் புதிய நூல் 1 லட்சம் பிரதிகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. பாரிஸில் புதுவருட கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என எமனுவல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் அடிப்படை ஊதியம் ஸ்மிக் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 1 முதல் 1.18 ஸ்மிக் அதிகரிக்கிறது. 2026 மாதாந்த ப்ரூட் ஸ்மிக் 1823.03 உயரும் என அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது. 2026 ஜனவரி 1 முதல் இது நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மிக் 35 மணி நேர மொத்த ஊதியம் என்பது தற்பொழுது €1,823.03 இருக்கும் என இது அடிப்படை ஊதியம் என்றும் அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு கையில் கிடைக்கும் நிகர தொகை தோராயமாக €1,443.11 இருக்கும் எனவும் அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்சின் உள்துறை அமைச்சகம் மீது மிகப்பெரிய கண்ணண்ணி வலையமைப்பு தாக்குதல், இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 2025 டிசம்பர் 17 இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. உள்துறை அமைச்சர் லோரோ நுனே அமைச்சகத்தின் மின்னஞ்சல் சேவையகங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி பல முக்கியமான கோப்புகள் திறக்கப்பட்டு சில கோப்புகள் திருடப்பட்டுள்ளதாக அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக குற்றவியல் பழமை விவரங்கள், தேடப்படும் நபர்களின் பட்டியல் போன்ற ரகசிய தகவல்கள் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. தாக்குதலாளர்கள் யார் என்பது கண்டறியப்படவில்லை. ஆனால் இது பிரான்சின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய இணைய தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. தாக்குதலாளர்கள் பிரான்சில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட சினிஹுந்த குழுவின்
உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தாக்குதலின் விளைவாக அமைச்சகத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல் பிரான்சின் அரசாங்கத்தின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை பெரிதும் பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 9 வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுது. உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க. ஆமாம். செய்தீங்க. ஆமாம். என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம். நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த மிக்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி. முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே. 24 மாதம் சர்வீஸ் தான். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் விவசாயத்துறை அமைச்சர் கால்நடைகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தொற்று நோயான டெமெத்தஸுக்கு எதிராக 7,50,000 மாடுகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு 9 லட்சம் தடுப்பூசி மருந்துகள் தயார் நிலையில் உள்ளதாக அறிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணியை விரைந்து முடிக்க திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெமெத்தஸ் நோய் கால்நடைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே தடுப்பூசி செலுத்தும் பணி முக்கியமானது என்று விவசாயத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். நோய்வாய்ப்பட்ட மாடுகளை கொன்றொழிக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்ட வேளையில் விவசாயிகள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர். டெமெத்தோஸ் தொற்று நோய் பிரான்சில் பரவத் தொடங்கிய பின்னர் இது மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் தடுப்பூசி செலுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாதிப்புகளை தடுக்க விவசாயிகள் தங்கள் போராட்டங்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விவசாயத்துறை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த தொற்று நோய் மாடுகள், ஆடுகள், பன்றிகள் போன்ற கால்நடைகளை பாதிப்பது. வைரஸ் காரணமாக ஏற்படும் குறிப்பிட்ட இந்த நோய் கால்நடைகளின் உற்பத்தி திறனை குறைக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நிக்கோலா சார்க்கோசியின் புதிய நூல் Le Journal d'un Prisonnier, ஒரு கைதியின் நாள் குறிப்பு, 1 லட்சம் பிரதிகள் வரை விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு வார காலத்துக்குள் இந்த நூலின் விற்பனை சாதனை படைத்துள்ளது. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி லிபிய விவகாரத்தில் தண்டனை பெற்ற பின்னர் 3 வார சிறைக்காவல் தங்கள் அனுபவத்தை நூலில் விவரித்திருக்கிறார். இந்த நூலை பதிப்பித்த பயாட் பிரசுர நிறுவனம் நூல் விற்பனையில் பெரும் வெற்றி பெற்றுள்ளது என தெரிவித்திருக்கிறது. இந்த நூல் சார்க்கோசியின் அரசியல் வாழ்க்கை, சட்ட போராட்டங்கள், தனிப்பட்ட அனுபவங்கள் குறித்து வாசகர்களிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் பிரான்சில் தற்போதைய அரசியல் பெரும் சலசலப்பையும் இந்த நூல் ஏற்படுத்தியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனை கடுமையாக நூலில் சார்க்கோசி விமர்சித்துள்ளார். அதேவேளை மரின் லூபென் மீது நூலில் பரிவு காட்டியுள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பாரிஸில் புதுவருட கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பிரான்சில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக பாரிஸ் நகரத்தில் வழமையாக நடைபெறும் பிரமாண்டமான புத்தாண்டு கொண்டாட்டம் இம்முறை கைவிடப்பட்டுள்ளது. பாரிஸின் புகழ்பெற்ற சாம்பெலிசே வீதிகளில் ஆண்டுதோறும் டிசம்பர் 31ஆம் தேதி அன்று நடைபெறும் புதுவருட இசை விழா இம்முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாரிஸ் நகராட்சி காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இந்த முடிவை எடுத்துள்ளனர். பாரிஸ் சுற்றுப்புறங்களில் அதிக எண்ணிக்கையிலான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தங்கியிருப்பதால் பெரும் திரளான மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. கூட்ட நெரிசல், கலவர அச்சம், காவல்துறை மீது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சந்தேகங்கள் தொடர்பாக எச்சரிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. காவல்துறையினர் நகராட்சி மன்ற முதல்வருக்கு அனுப்பி வைத்திருக்கும் தமது சுற்று நிருபத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பாக தெரிவித்ததை அடுத்தே இந்த புதுவருட கொண்டாட்டங்கள் கைவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான விளக்கு அலங்காரங்கள் இம்முறை கைவிடப்பட்டிருப்பதாகவும் இசை நிகழ்ச்சி நடத்தப்படுவதும் கைவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என எமனுவல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் அரசாங்கத்திற்கு எதிராக தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல், அடங்காத பிரான்ஸ், லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் கட்சிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் குறித்தே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தை கலைக்கும் தீர்மானங்கள் என்றும் அவற்றை அவ்வாறுதான் பார்க்க வேண்டும் என்றும் மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த தீர்மானங்கள் வெற்றி பெற்றால் தேசிய சட்டமன்றத்தை அசெம்பிளி நேஷனல் கலைத்து புதிய தேர்தலை நடத்தப் போவதாக மேக்ரோன் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் பிரான்சின் அரசியல் நிலைமை மேலும் சிக்கலாகிறது. லூகோர்னோ அரசாங்கம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்கின்றன. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு வரும் நிலையில் மேக்ரோனின் எச்சரிக்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.